நெல்லை டவுன் பகுதியில் ஆவுடையப்பன் என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த 4 பேரின் விவரங்கள் என்ன? அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் என்ன தகவல் வெளியாக இருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. நெல்லை டவுன் சங்கரன்கோவில் சாலையில நேற்றைய தினம் அமைந்திருக்கக்கூடிய இந்த சுடலைமாடன் கோவில் முன்பு ஆவுடைப்பன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆள் நடமாட்டம் மிக்க பகுதியில இந்த கொலை சம்பவம் நடந்தது ஒரு பெரிய சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய சூழல்ல ஆவுடைப்பன் உடலை எடுக்க விடாமல் ஒரு உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் அந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டமானது நடந்தது. தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உடல் அங்கிருந்து மீட்டெடுக்கப்பட்டது. இந்த சூழல்ல போலீசார் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டார்கள். இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் என்பது குறித்தான விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த கொலைக்கான காரணம் குறித்தும் போலீசார் தேடி வந்த நிலையில இந்த கோட்டையடி பகுதியைச் சேர்ந்த ரஞ்சன் உட்பட சிலர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என கண்டறியப்பட்டு தொடர்ந்து அவர்களை தேடக்கூடிய பணி நடந்து வந்தது. இன்றைய தினம் அதிகாலையில ரஞ்சன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் சேர்த்து மொத்தம் 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நெல்லை டவுன் காவல் நிலையங்களை வைத்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல கொலைக்கான காரணம் குறித்தும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு வேற யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ரஞ்சனுக்கும் ஆவுடையப்பனுக்கும் கைகலப்பு நடந்ததாகவும் அந்த கைகலப்பு சம்பவத்தின் காரணமாகவே இந்த கொலை நடந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.